Hello my dear students and parents. So இது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IOQM 2025. ஸோ இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 வீக்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ லாஸ்ட் வீக் இட் செல்ஃப் ஜூன் 9th இருந்து தேவர் ஸ்டார்டிங் தேர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் IOQM அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இந்தியன் ஒலிம்பியட் குவாலிஃபயர் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த IMO, ஸோ இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் இந்த மந்த் ஆஃப் ஜூன் அண்ட் ஜூலை. ஸோ ஜூலை அல்லது ஜூன் மந்தில் வந்து எவ்ரி இயர் தேர்ஸ் டு கண்டக்ட். ஸோ இந்த வருஷம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2025 ஒலிம்பியாட்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்குது. ஸோ எப்போ அப்படின்னா டென்டேட்டிவ்லி இட் இஸ் பீன் ஷெட்யூல் டு ஜூலை 10 ஜூலை 20 வந்து திஸ் இயர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் இயர். ஸோ நெக்ஸ்ட் இயர் எங்கே நடக்குதுன்னா சைனா. ஸோ ஷாங்காயில் வந்து இட் இஸ் பீன் கோயிங் டு ஹேப்பன் ஆன் நெக்ஸ்ட் இயர் சேம் ஜூலை மந்தில். பட் அதுக்குண்டான குவாலிஃபயர்ஸ் அண்ட் ரீஜனல் மேத் ஒலிம்பியாட்ஸ் அண்ட் தென் இந்தியன் நேஷனல் மேத் ஒலிம்பியாட்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வெளியில் போகும்போது தான் தே கேன் அட்டெண்ட் தேர் இன்டர்நேஷனல் மேத் ஒலிம்பியாட், இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போக முடியும். ஸோ அதுக்குண்டான குவாலிஃபயர் ரவுண்ட்ஸ் தான் வந்து திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த மந்த் ஆஃப் செப்டம்பர். ஸோ அதுக்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் நவ் இட் இஸ் ஓப்பன். பட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் 2 ஸ்டேஜஸில் நடக்குது. ஒன்று வந்து சென்டர் மூலியமாகவும் இன்னொன்று இண்டிவிஜுவலாகவும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நடக்குது. ஸோ சென்டர் மூலியமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு யுவர் ஸ்கூல், உங்கள் ஸ்கூல் தான் வந்து பேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். யூ கேன் நாட் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன், அவங்க சென்டர்ஸ் கிடையாது. ஈவன் இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் நீங்கள் படித்தாலும் தட் இஸ் இண்டிவிஜுவல் கேட்டகரியில் தான் வரும். அப்போது சென்டர்ஸ் மூலியமாக, தட் மீன்ஸ் ஸ்கூல் மூலியமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா த ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஓப்பன் ஃப்ரம் எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 9th ஜூலை 25 வரைக்குமே இட் இஸ் ஓப்பன். பட் இண்டிவிஜுவலாக எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கும்போது யூ கேன் பெர்ஃபார்ம் இட் அட் த சேம். இண்டிவிஜுவலாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30 ஜூலை 25 வரைக்கும் ஓப்பன் ஆகுது. ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் நமக்கு பேசிக்காக இதில் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரைட் நவ் திஸ் இஸ் தி பேசிக் என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரி லெவல் எக்ஸாம் ஃபார் யர் இன்டர்நேஷனல் மேத் ஒலிம்பியாடோட என்ட்ரி லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேஜஸில் இருக்கும். ஸோ வில் டீல் ஒன்று இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா to give awareness for the children who are eligible. So இந்த eligibility அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா class 8 to 12. So 8, 9, 10, 11, 12 இந்த 5 கிளாஸஸ்மே வந்து they are eligible. இதில் வந்து 8th standard, 9th, 10th and 11th இந்த 4 பேருமே வந்து ஒரு கேட்டகரிக்கு வருவாங்க. 12th மட்டும் கேட்டகரி B அப்படின்னு சொல்லி போவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து we will see in this வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒரு ஓவர்வியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம் டேட் இட் இஸ் September 7th, 2025. அண்ட் இந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி இந்தியாவில் நடக்கிறதுனால தே ஷுட் ஹேவ் வேலிட் இந்தியன் பாஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கணும். அட் த சேம் டைம் தே ஷுட் பி லேர்னிங் அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்லேருந்து 2023 இருந்தாச்சு இந்தியாவில் படிச்சிருக்கணும். ஸோ இஃப் தே ஆர் ஃபாரின் கண்ட்ரீஸில் செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னா தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் IOQM அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இப்போது இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் பீன் சென்டர் மூலியமாக நடத்தும் போது ஜூன் 9th ஜூலை 25 வரைக்கும். இதே வந்து நான் இண்டிவிஜுவல் எங்கள் ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணலை. பட் ஐ வாண்ட் டு டேக் பார்ட் இன் இட். ஏன்னா பிகாஸ் ஐ லவ் மேத்தமெட்டிக்ஸ், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது தே கேன் கோ வித் திஸ். ஸோ ஜூன் 30th ஜூலை 25 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன். ஸோ இன்கேஸ் ஆஃப் ஸ்கூல் மூலியமாக ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, இன்கேஸ் ஆஃப் ஆஃப்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஒரு per student இட் இஸ் 300 rupees. அண்ட் இதே நீங்கள் கேவி அல்லது நவோதயா சில படிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தென் த அமௌண்ட் இஸ் 180 rupees. இதுதான் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். சரி, இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IOQMexam.in அப்படிங்கிற வெப்சைட்ஸில் வந்து யூ கேன் ஆக்சஸ் யுவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்க முடியும். சரி, நெக்ஸ்ட் அடுத்தது இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக வந்து சயின்ஸ் ஒலிம்பியட் அப்படின்னு எடுத்துக்கும் போது அசோசியேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க, இந்தியன் அசோசியேஷன் ஃபார் ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் IAPT, அண்ட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 2 குரூப்ஸ் தான் வந்து ஏன்னா IAPT வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஒலிம்பியாட்ஸ், ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியாடை கேரி அவுட் பண்ணுவாங்க. இதே வந்து MTAI அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் டேக் அப் தி இன்டர்நேஷனல் மேத் ஒலிம்பியாட், பட் இந்தியன் லெவலில் மட்டும் இவங்க கேரி அவுட் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மட்டும்தான் வந்து MTAI பண்ணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரீஜனல் மேத் ஒலிம்பியட் அண்ட் இந்தியன் நேஷனல் மேத் ஒலிம்பியட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோமி பாபா சென்டர் ஃபார் சயின்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது விச் இஸ் இன் அஃபிலியேட்டட் டு
டாட்டாஸ் எஜுகேஷனல் ரிசர்ச், டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் கீழே தான் வந்து இது எல்லாமே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ இந்த எக்ஸாம் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இது எக்ஸாம் வந்து MCQ பேட்டர்ன்ஸ் கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ் அண்ட் திஸ் வில் ஹேவ் ஒன்லி 30 questions 3 hours. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் யூஸ் பண்ணுற கேட்டகரியில் தான் இருக்கும். பட் இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஸோ இதை வந்து இட் இஸ் நாட் MCQ பேப்பர், இது MCQ பேப்பர் கிடையாது. ஸோ த வேல்யூஸ் இதில் வந்து 30 questions இருக்கும் and there is no negative marks. You can attend all the questions, you are free to attend all the questions. பட் ஆனால் இதில் கேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் a 2-digit ஆன்சர் கொஷின். ஸோ அப்போது நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 00லேருந்து 99 வரைக்கும். ஸோ த வேல்யூ ரேஞ்சஸ் ஃப்ரம் 00 to 99. அப்போ யூ ஆர் ஃப்ரீ டு மேக். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து யூ ஹேவ் 100 ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிற கேட்டகரி. அப்போ ஈவன் தோ நீங்கள் அப்பியரன்ஸ் எப்படி இருந்தாலும், ஸோ திஸ் வில் நாட் ஹேவ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 2-mark questions, 10 3-mark questions and 10 5-mark questions. ஸோ டோட்டலி யூ வில் ஹேவ் 30 questions and 3 hours. ஸோ நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது திஸ் ஹேஸ் டு பி ரெகுலர் ப்ராக்டிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், திஸ் இஸ் காமன் ஃபார் grade 8 to grade 12. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே கொஷின் பேப்பர் தான் இருக்கும். அப்போது தேர் எக்ஸ்போஷர் ஹேஸ் டு பி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் ஒரே ஒரு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 9, 10 and 11 they comes into same category. 12 மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி B அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருப்பாங்க. சரி, நவ் இப்போ இதனோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய பேசிக் சிலபஸ் லைக் integers, numbers theory, geometry, trigonometry, inequalities, coordinate geometry, system of linear equation, permutation and combination, factorization of polynomial, quadratic equations and expressions. Next, elementary combinatorics. That means combinatorics, these involves discrete mathematics like counting, permutation, combination. So இந்த மாதிரி விஷயங்கள். Next, இதுக்கப்புறம் வந்து probability, number theory and elemental graph theories and sometimes complex numbers. இது எல்லாத்தோட பேசிக்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், இட் இஸ் நாட் லிமிட்டட் டு திஸ். உங்களோட சிலபஸ் இது வந்து இட் இஸ் அ டென்டேட்டிவ் சிலபஸ் மட்டும்தான். அப்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸ், ஏன்னா உங்களோட பேசிக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 10 marks இஸ் பேசிக் எலிஜிபிலிட்டி. பட் ஆனால் 10 marks அப்படிங்கிறது நீங்கள் சப்போஸ் ஒரு ரீஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு ரீஜன் இட் இன்க்ளூட்ஸ் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ரெண்டும் சேர்ந்து தான் தமிழ்நாடு ரீஜன். இப்போ பேசிக்காக 10 marks எடுத்திருக்காங்க அப்படின்னா தென் தே ஆர் குவாலிஃபைட் அப்படிங்கிறது. பட் ஆனால் இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் 1000 பேர் எழுதுறாங்க, அதில் 10 marks கீழே வந்து ஒரு 190 10 marks மேலே ஒரு 190 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா தென் the first 190 members are qualified. பட் இதே வந்து 10 marks மேலே 300 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஃபர்ஸ்ட் 200 மெம்பர்ஸ் மட்டும் தான் குவாலிஃபைட். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏல எவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சுன்னா 29 marks is the basic qualification. So 29 marksக்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னா that is basic qualification. இதே கேட்டகரி Bல 40 marks இருந்துச்சு. இது போக வந்து additionally they will take 5 girl childs. ஸோ அவங்களுக்கு வந்து கேட்டகரி ஏக்கு மட்டும் அடிஷ்னலாக 5 girl childs எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களோட கேட்டகரி மார்க்ஸ் எவ்வளோ வந்துச்சுன்னா 23 marks வந்துச்சு. 5 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து they have got 23 marks. அப்போது there is கேட்டகரி பியை பொறுத்த வரைக்கும் there is no அந்த மாதிரி கேர்ள்ஸ் கோட்டா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா கேட்டகரி பி they have to come into that first 40 மெம்பர்ஸ்குள்ளே தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இதுதான் வந்து பேசிக்காக உங்களோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி ஏல இருக்கிறவங்கள 200 மெம்பர்ஸ் எடுப்பாங்க ப்ளஸ் 5. that is what additional 5 girl childs. even though அதில் girl childs வந்து 200ல இருந்தாலும் additionally they will take 5 more girl childs எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட், இதே கேட்டகரி பியில் வந்து பார்த்தீங்கன்னா only 40 students are allowed. ஸோ இப்போ டோட்டலாக ஒரு ரீஜியனுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்கன்னா 245 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் வாட் தி ரீஜியன். அதுக்கப்புறம் ரீஜியன்லேருந்து இந்த குவாலிஃபயர்லேருந்து ரீஜியனுக்கு ப்ரமோட் ஆவாங்க. தென் தே வில் ரைட் தேர் RMO ரீஜனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியட் எழுதுவாங்க. தட் வி வில் see in the one more video. சரி, இப்போ இதில் டீட்டெயிலான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் தியரி மோஸ்ட்லி நீங்கள் படித்த எல்லா கான்செப்ட்ஸுமே இருக்கும். பட் அதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நீங்கள் படிக்க வேண்டியது அல்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். சரி, அப்போ இந்த கேஸில் ப்ரைம் நம்பர்ஸ், டிவிசிபிலிட்டி டெஸ்ட், மாடுலர் அரித்மெட்டிக்ஸ், தட்ஸ் வாட் மாடுலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹவ் டு யூ கெட் தம், ரிமைண்டர்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் யூ வில் ஹாவ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம், தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஆர் நாட் இன் யுவர். மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷனை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த ரீஜன்ஸ் ஃபுல்லாமே மேத்தமெட்டிக்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்குண்டான டெஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு இருக்குமோ தவிர இட் இஸ் நாட் தட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்காது. ஸோ அப்போது நீங்கள் குவாலிஃபயர் ஒலிம்பியட் லெவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா we have seen 30 questions. பட் இதே RMOலையும் சரி இல்லை இந்தியன் நேஷனல் ஒலிம்பியட் மேக்ஸிமம் you will have 6 questions தான் இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் இஸ் 102 marks இருக்கும். ஸோ டோட்டலி 17 marks.
பட் நீங்கள் வெறும் ஆன்சரை மட்டும் எழுதிருந்தீங்கன்னா they won't provide you marks, they want descriptive answers. அப்போ நீங்கள் ஒரு கொஷினை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஃபஸ்ட் நீங்கள் குவாலிஃபயர் மேத்தமெட்டிக்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். தென் we will have a video on regional mathematics Olympiad, Indian mathematics Olympiad எப்படி நம்ம class பண்ணலாம் அப்படிங்கிறத we will see it in the next videos அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி you will have அல்ஜிப்ரான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு யூ வில் ஹேவ் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு எப்படி ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸை கண்டுபிடிக்கிறது, தென் அதுக்கு உண்டான தியரம்ஸ் என்னென்ன தியரம்ஸ். பட் நீங்கள் இதில் பேசிக்காக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் யுவர் புக் வாட் ஆர் தி நாலேஜஸ் விச் யூ கெயின், எப்படி அந்த ஃபார்முலா வந்துச்சு சிம்பிளாக மெமரைஸ் பண்ணாமல் யூ ஹவ் டு திங்க் ஆன் ஹவு த ஃபார்முலாஸ் ஹஸ் பீன் அரைவ்ட். எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யூ ஜஸ்ட் ஹாவ் அ ட்ரை ஆஃப் இட். ஸோ இந்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ தட் யூ கேன் ஹாவ் அ பெட்டர் எக்ஸ்போஷர் ஃபார் நெக்ஸ்ட் இயருக்கு ஒன்று ஒரு பெட்டர் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இதே வந்து காம்பினேட்ரிக்ஸ். ஸோ காம்பினேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளாக என்னென்னா இட் இஸ் கவுண்டிங் ஆர் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். ஸோ இதில் கவுண்டிங் பிரின்சிபல்ஸ், பெர்முடேஷன், காம்பினேஷன், அதே மாதிரி பீஜியன் ஹோல் பிரின்சிபல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இது எல்லாமே வரும். பீஜியன் ஹோல் பிரின்சிபல் அப்படிங்கிறது சிம்பிளாக ஒன்றுமே கிடையாது. சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒரு 9 ஹோல்ஸ் இருக்குது, அதில் வந்து இஃப் யூ ஹேவ் 10 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஹோலில் வந்து ஸோ இது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு வெரிஃபை யுவர் பிரின்சிபல்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற பிரின்சிபல்ஸ் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரூவிங் சம்ஸ். சில இடத்துல ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வித்தவுட் ஆக்சுவல் டெரிவேஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக வி கேன் யூஸ் இட் ஃபார் ப்ரூவிங். இந்த மாதிரி சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வச்சிருப்போம். ஈவன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், மோஸ்ட் ஆஃப் யுவர் ப்ரோக்ரஷன்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரி கீழே தான் வரும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வி டோன்ட் வாண்ட் யூ லீவ் ஜாமெட்ரி அப்படிங்கிறத நீங்கள் வந்து விடக்கூடாது. ஏன்னா ஜாமெட்ரி இஸ் ஒன் ஆஃப் தி பேசிக் கான்செப்ட் விச் கிவ்ஸ் யூ, ஏன்னா உங்களோட கேம் சேஞ்சிங் கொண்டு போய் கூட சேர்த்தோம். ஸோ திஸ் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ கேம் சேஞ்சர்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் நாட் சப்போஸ் டு யூஸ் ப்ரொட்ராக்டர், யூ கேன் யூஸ் ரூலர்ஸ் அண்ட் காம்பஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஈவன் தோ கேல்குலேட்டர்ஸ் ஆர் நாட் அலவுட், எந்த ஸ்டேஜஸ்லையுமே உங்களுக்கு கேல்குலேட்டர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் த ரூலர்ஸ் அண்ட் காம்பஸ் ஆர் அலவுட் டு டூ. நீங்கள் என்ன ஒர்க்ஸ் வேணாலும் இந்த ரெண்டை வச்சு பண்ணிக்கலாம். அண்ட் யூ ஆர் யூஸ் டு பின் அண்ட் பேப்பர்ஸ், தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் விச் தே வில் பி அலோவிங் இட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி வரைக்கும் நீங்கள் வாட் எவர் திங்ஸ் விச் யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் 8லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய பேசிக் அர்த்தமெட்டிக்ஸ் தான் வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸாக இருக்கும். பட் த டைமென்ஷன் ஆஃப் திங்கிங் மட்டும் தான் உங்களுக்கு வேரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இதுதான் வந்து சிலபஸ். இதில் ஸ்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have 5 stages அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் ஆர் த 5 stages அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1 which is going to happen in the month of September. அதுக்குன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. இதில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க, அந்த 245 மெம்பர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா தென் November 9th அப்போ வந்து ரீஜனல் மேத் ஒலிம்பியட். ஸோ இதுவும் நீங்கள் தான் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மேத் ஒலிம்பியட் INMOக்கு வந்து they will train you. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா January and December 2 months they will have a training program. ஏன்னா அதுலேருந்து செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு they will train it. தென் அதில் குவாலிஃபை ஆகிறவங்க இன்டர்நேஷ்னல் மேத் ஒலிம்பியாடோட ட்ரைனிங் கேம்பில் வச்சுருப்பீங்க. ஸோ இது வந்து ஸ்டேஜ் 4. தென் அதை முடிச்சதுக்கப்புறம் they will move to இன்டர்நேஷ்னல் மேத் ஒலிம்பியட். இந்த வருஷம் எங்கே நடக்குதுன்னா ஷாங்காயில் நடக்குது. ஃபார் யூ the one who was going to try அப்படிங்கிறது ஷாங்காயில் நடக்குது. பட் திஸ் இயர் 2025ஓட இன்டர்நேஷ்னல் மேத் ஒலிம்பியட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் in the month of July at Australia. ஸோ ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. ஸோ we will post that. அந்த கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு and how do we can solve it அப்படிங்கிறத we will post it in the next videos. once அந்த கொஷின் பேப்பர் அல்லது ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் we will post it in the next videosல பார்க்கலாம். சரி, this is how your next year. ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான ஒலிம்பியட் ப்ரோக்ராம்ஸ் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி. சரி, இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. இதில் வாட் ஆர் தி கேட்டகரிஸ், நம்ம எப்படி வந்து எக்ஸாம்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ இட் இஸ் மெயினாக வந்து 2 கேட்டகரிஸ். கேட்டகரி A அப்படிங்கிறது 8லேருந்து 11 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து we used to call it as கேட்டகரி A. கேட்டகரி B ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் தோஸ் who are currently in 12th. சரி, இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஜனுக்கு they will take 200 members in கேட்டகரி A ப்ளஸ் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 5 members. ஸோ இதே வந்து கேட்டகரி பியை பொறுத்த வரைக்கும் they will take 40 students. 12th படிக்கிறவங்கள 40 students. இதில் கேர்ள்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. கேர்ள்ஸ் those who has to come into the same 40 மெம்பர்ஸ்க்குள்ளேயே வர மாதிரி தான் இருந்திருக்கணும். சரி, இது எல்லாமே வந்து these are the stages and categories of students what they take. அப்போ ஒரு ரீஜனுக்கு they will take 245 students. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 regions. ஸோ 30 regionsல வந்து ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ரீஜியன் 2 ரீஜியன் இருக்குது. ஸோ ரெண்டையும் சேர்த்து தான் வந்து we have got 245 students அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் திஸ் இயர்ஸ் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஃபார்
category A it is 29 marks, category B it is 40 marks, and for girls quota, so அந்த 5 additional எடுக்க போற 5 girls childக்கு வந்து பாத்தீங்கன்னா those who have 23 marks. So அப்போ 10 marks எடுக்கிறது முக்கியம் கிடையாது. You have to get at least ஒரு 30 to 35 marks எடுத்துட்டீங்க அப்படின்னா then you are eligible to write your RMO. So RMO ல you will have only 6 questions. So 6 questions, all the 6 questions will be in the descriptive form. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா you should be in a position to proof பண்ற கேட்டகரியில தான் உங்களுக்கு questions இருக்கும். சரி, இதுக்கு வந்து மோஸ்ட் காமனா நீங்க இந்த ப்ரூஃப் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் அடிஷனலாக படிக்கணும் அப்படின்னா there were 7 books. ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே ஹையர் லெவல் மேத்தமெட்டிக்ஸ் meant for Olympiads அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீஸ் புக்ஸோட லிங்க்ஸை வந்து I will attach you in the comments அல்ல சாரி டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். யூ கேன், இஃப் யூ வாண்ட் யூ கேன் கெட் தோஸ் புக்ஸ். மோஸ்ட்லி தீஸ் புக்ஸ் வந்து யூ ஹவ் டு பர்ச்சேஸ் இட், தோஸ் காஸ்ட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 250 to 300 rupees-குள்ள தான் இருக்கும். ஸோ டோன்ட் பை ஆல் த புக்ஸ், யூ ஜஸ்ட் பை அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 2 or 3 புக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா அட் த சேம் டைம் யூ கேனாட் லேர்ன் ஆல் த புக்ஸை படிக்க முடியாது. சரி, அப்போ இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு யூ ஹேவ் சர்டின் கண்டிஷன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கணும், கான்செப்ட்ஸை முழுசாக தெரிஞ்சிருக்கணும். அட் த சேம் டைம் யூ ஹவ் டு கெட் தி மாஸ்டரிங் இன் இட், அதில் மாஸ்டரும் ஆகிற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிலபஸ் தரோலி. உங்களோட சிலபஸை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் யூ ஸ்டார்ட்ஸ் வித் நம்பர் தியரி, அல்ஜிப்ரா, தென் ஜாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரிஸ், இது எல்லாம் தான் இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் நோ இதில் எப்படியெல்லாம் நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணி உங்களோட கான்செப்ட்ஸை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் யூ ஹவ் டு பில்ட் யுவர் ஃபவுண்டேஷன். ஸோ உங்களோட ஃபவுண்டேஷன் நாலேஜை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும். தட் இஸ் யுவர் செகண்ட் கண்டிஷன். இதில் வந்து உங்களுக்கு கால்குலஸ் கிடையாது. ஸோ பி வெரி கிளியர் தட் தேர் இஸ் நோ கால்குலஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஒலிம்பியாட்ஸில் வந்து யூ டோன்ட் ஹேவ் கால்குலஸ். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் தட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கால்குலஸ் வில் நாட் கிவ் யூ எனி அடிஷ்னல் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்காது. ஸோ யூ ஷுட் நாட் யூஸ் கால்குலஸ் மெத்தட்ஸை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் யூ ஹவ் டு பில்ட் யுவர் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படின்னா யூ ஹவ் டு ரெஃபர் தோஸ் புக்ஸ் விச் கிவ்ஸ் யூ உங்கள் ப்ராப்ளத்தை, ஒரு ஃபார்முலா படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரியாமல் டோன்ட் மெமரைஸ் இட். ஸோ தட் இஸ் யுவர் செகண்ட் கீ ஸ்டெப். நெக்ஸ்ட் யூ ஹவ் டு ப்ராக்டிஸ் யுவர் பாஸ்ட் பேப்பர்ஸ். தட் கிவ்ஸ் யூ தி லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். ஒரு கொஷனுக்கு எப்படி டிஃபிகல்ட் லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். ஸோ எப்படி நான் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பிஜிஎன் ஹோல் ப்ராப்ளம், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஆக்சுவல் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. பட் தோஸ் ஆர் தி டெக்னிக்ஸ் விச் ஹெல்ப்ஸ் யூ டு ப்ரூவ் சர்டன் ஐடென்டிட்டிஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி டெக்னிக்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ குறிப்பிட்ட டைம் 3 hours இருக்குப்பா, வெறும் 30 questions தான், ஐ கேன் யூஸ் ஒரு கொஷனுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பட் the time will not be sufficient. ஏன்னா இது MCQ கிடையாது அப்படிங்கும்போது you have to get the accurate answers கிடைச்சா மட்டும்தான் உங்களால் அந்த ஷேட்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். தென் மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ், நான் அட்வான்ஸ் ப்ராப்ளம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஷுட் நாட் லீவ் தி பேசிக் கான்செப்ட்ஸை வந்து நான் விட்டுறக்கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் யூ ஷுட் பி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஆல் த கான்செப்ட்ஸ். எல்லா கான்செப்ட்ஸையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈவன் நீங்கள் ஜாமெட்ரி, சிலருக்கு வந்து எனக்கு தியரிட்டிக்கல் ஜாமெட்ரி அப்படிங்கிறது பிடிக்காது. பட் சம்டைம்ஸ் திஸ் தியரிட்டிக்கல் ஜாமெட்ரி வில் ஆக்ட் அஸ் அ கேம் சேஞ்சிங் ரோலாக வந்து உங்களுக்கு கொண்டு வந்து தரும். பிகாஸ் ஏன்னா இதை நீங்கள் மைண்ட்லேயே வந்து அசிமுலேட் பண்ணிட்டு கேன் சால்வ் இட் அட் ஃபாஸ்டர் ரேட்டில் சால்வ் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், யூ ஹாவ் டு ஸ்டே கன்சிஸ்டன்ட். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் லேர்னிங்கை யூ ஹவ் டு மெயின்டைன் ஒன்லி தென். ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே வந்து யூ கேனாட் ஏபிள் டு கிளியர் ஆல் த கான்செப்ட்ஸ். ஸோ யூ ஹாவ் டு டேக் ரெகுலராக நான் 4 hours படிக்கிறேன் அப்படின்னா யூ ஹாவ் டு மெயின்டைன் தட் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். Only then you can have a better results for this. Actually நீங்கள் IOQM clear பண்ணுறதுக்கு basic eligibility 10 marks, but every year the cutoff is getting to rise. இப்போ போன வருஷம் 29 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா this year it might be 35. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு 35 marks வாங்குற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது டிஃபிகல்ட் லெவல் போகிறத விட ஸோ ஃபஸ்ட் ஈஸி கொஷின், தென் கோ வித் 5 marks. First 2 mark question, then automatically go to your 3 mark question and 5 mark questions. So இப்படி மூவ் ஆனீங்க அப்படின்னா it will help you to go knowledge வந்து சீக்கிரம் கெயின் பண்ணிக்கூடிய ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். So this is what your model for your IOQM. Next video I will give you about how to prepare. So ஒரு கான்செப்ட்ஸுக்கும் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். So that stay tuned and subscribe for the updates on IOQM. So we'll give you எப்படி வந்து ஒரு சாப்டர்ஸ்க்கும் நீங்கள் என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்ணலாம் அண்ட் ஹவு யூ கேன் ஏபிள் டு கிராக் திஸ். இந்த 100க்கு 35 marks இனிஷியல் ஸ்டேஜை நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது we will have it in next videos for this IOQM sessions. Thank you. Have a good day. Bye bye.